We are all blessed. இல்லை இந்த புனிதமான நாளில் டிசம்பர் 25 ஹைதராபாத் நம்ம எல்லாரும் யோகியுடைய ஜெயந்தியை கொண்டாட எல்லாரும் மீட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஹோலி டே. ஒருவேளை ஜீசஸுடைய பிறந்த நாள், மை ஃபாதர்ஸ் பர்த்டே யோகி சொல்லியிருக்காரு. அந்த ஃபாதர்ஸ் பர்த்டேல காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலையோட பர்த்டே நம்ம எல்லாம் கொண்டாடுறோம். இது ஒரு பெரிய பியூட்டி. உலகமே கொண்டாடுற ஒரு பிறந்த நாளை நம்மளும் கொண்டாடுறோம். இங்கே யோகியினுடைய பிறந்த நாளாக இதுதான் டிவைன் கிரேஸ். இந்த டேட் எல்லாம் சாமி தான் தர. டேட் 25, 2 + 5 7. 7ங்கிறது யோகியினுடைய எண், டிவைன் நம்பர். சில லிங்க்லாம் இருக்கு. பகவான் தான் எல்லாமே அருள்றாரு. திங்கள்ங்கிறது என்னது? சோமவார். அருணாச்சலம் என்னது? சோமவாரம். சோமவாரத்தை அன்னைக்கு தான் விழா நடத்த வைக்கிறார். எல்லாமே பகவான் தான் ஸ்கெட்ச் போட்டு எல்லாமே செய்கிறார். எனவே முதலாக ஹைதராபாத்தில் தான் நடக்குது ஜெயந்திங்கிற மாதிரி ஒரு அம்மாவை நடத்திக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஐ ஆம் என்டரிங் ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர். ஏன்னா பகவானுடைய ஜெயந்திக்காக வரும். இவங்களெல்லாம் எனக்கு ஓவர் ஃபோன் தான், எல்லாருமே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான். நவடேஸ் லைஃபே ஆன்லைன் லைஃப் ஆகிட்டு ஆர் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி இப்போ தான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம் எல்லாரையுமே. இதுவும் பகவானுடைய விஷயம். நம்ம எல்லாருமே ஒன் ஃபேமிலி. நல்லா புரியுங்க. வி ஆர் ஆல் ஒன் ஃபேமிலி. யோகிராம் சரத்குமார் ஃபேமிலி. அதனால் இட்ஸ் கிரேஸ். எல்லார் மேலேயும் பகவான். சுவாமியுடைய கிரேட்னஸ் என்னன்னா அப்படி தூக்கிடுவார். அவருக்கு சூப்பர்லைட் டிகிரி மட்டும் தான் தெரியும். அவருக்கு பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ்லாம் தெரியாது. யோகி அப்படி தூக்குறாங்கன்னா ஹையஸ்ட் படஸ் அங்கே ஒன்று வைப்பார். இது பகவானுடைய ஒரு விஷயம். இது நான் பார்த்தது. ஏன்னா காரணம் அவருடைய தாட், அவர் ஒரு யூனிவர்சலாக இருக்கார். பிரபஞ்சம் தழுவிய ஒரு பேராற்றல் அவர். இப்போ அவர் லிஃப்ட் பண்ணாலே எப்படி, அவருடைய ஹைட் எப்படி, அவர் சும்மா கையில் அப்படி தூக்குனாலே நம்ம வந்து பூமிக்கு மேலே போயிடுவோம். ஏன்னா அவர் காஸ்மோஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறார். காஸ்மிக் கண்ட்ரோலர்னே யோகி சொல்லியிருக்காரு. இந்த என்டையர் காஸ்மோஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவர் கையை தூக்குனாருன்னா என்ன ஆகும்? அது பூமிக்கு மேலே தான் போகுது. அப்போ நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சுவாமி திரும்ப அவர் சொன்ன சரண்டருங்க தான். பகவான்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னா சுவாமி ஹையஸ்ட் பீக்கில் கொண்டு வச்சுக்கணும். அதுதான் அவருடைய மினிமம். நம்முடைய மேக்ஸிமம்னா அவருடைய மினிமம். ஏன்னா அது அப்படி, ஏன்னா அது அப்பேற்பட்ட ஒரு பிரபஞ்ச பேராற்றல். அதனால சாதாரணமாக திங்க் பண்ண முடியாது. அவரால் தூக்கி உயரதான் வைக்க முடியும். இது அடியனுடைய 9 ஆண்டுகள், 93 to 2001. வேற ஒன்றும் இல்லை. எவரி 2 months ஐ வில் கம் டு திருவண்ணாமலை. ஒன்ஸ் இன் 2 months. அப்போ நான் டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எவரி 2 months, இந்த 9 ஆண்டுகளில் 2 மாதத்துக்கு ஒரு முறை வரை 3 நாள், ஒரு சனி ஞாயிறு, ஒரு திங்களோ வெள்ளி அடிக்கும் ஒரு 3 days சொல்லுவாங்க. நான் பல்வேறு இவங்களோட தாட்ஸோட வருவேன். யோகி சன்னிதானத்தில் உட்கார்ந்தோன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எல்லா தாட்ஸும் போயிடும். ஃபர்ஸ்ட் டே சொன்னா கூட எனக்கு ஒன்றுமே இருக்காது, மிகவே 0. கடைசி நாள் சாமி விட்டு பிரியும் போது ஒரு சொல்லோனாத ஒரு நிறைவு. இதான் நான் பார்த்த யோகி. இந்த 9 ஆண்டுகளும் எனக்கு கிடைச்ச அனுபவம். 1-2 months வந்துடுவேன். அப்படி வந்துட்டு போகும்போது சார் ஒன்றுமே நடந்திருக்காது. அவர் நான் 3 நாள் உட்காந்து ஒரு விட்னஸாக தான் வந்து பார்த்துருவேன். எல்லாரும் பாடிப்பாங்க, நாம சொல்லியிருப்பாங்க, நானும் உட்காந்துருப்பேன். சுவாமி சிரிப்பார், ஜோக் அடிப்பார். இதெல்லாம் பார்த்து ஒரு ஆளாக ஒரு இது பண்ணிப்பேன். நானும் சுவாமி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு 8-9 அக்கேஷன்ஸ் சொல்லலாம். மற்றபடி எனக்கு அவர்கிட்ட உட்காந்து 2-3 நாள் இருந்து அந்த கிளம்புற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் மனசுல ஒரு எல்லையற்ற சாந்தி. அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பகவான் என்பது ஒன்றும் இல்லை, சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய வேதங்களும் உபநிடதங்களும் நம்மளை எங்க கொண்டுட்டு போகுது? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் யோகிட்ட கிடைக்கும். யோகிக்கிட்டவே யோகிக்கிட்ட உட்காந்தா இதுதான் கிடைக்கும். எங்கெல்லாம் ஒரு சாந்தி நிலவுதோ, எங்கெல்லாம் ஒரு அன்பும் அமைதி நிலவுதோ, அங்கு யோகி இருக்கிறார். இதுதான் அடையாளம். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். நான் இன்னைக்கு ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ். நான் வந்து திருவண்ணாமலைக்கு வரேன்னா, நான் சிங்கிளா வரேன்னா 300 ரூபாய், செல்லாமாவோட வரேன்னா 500 ரூபாய். இருந்தால் தான் திருநெல்வேலியிலிருந்து வர முடியும். அன்றைக்கு ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் எல்லாம் எண்ணி செலவழிக்கிறவங்களுக்கு அந்த 300 ரூபாயும் ஒரு கொஸ்டின். இந்த மனுஷன் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் தனியாக வரேன்னா 300 ரூபாய் கொடுத்துருவாரு, இவரோட சேர்ந்து வரேன்னா 500 ரூபாய் கொடுத்துருவாரு. இது எதுவுமே காந்தி கணக்கு. இது எதுவும் எங்கள் ஆஃபீஸில் வர திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் போடுவாங்க, நீங்கள் நல்லா சேவை பண்ணிக்கிறீங்க, ஓட்டி தருவாங்க. அந்த காலத்தில் கொஞ்சம் அப்படிலாம் இருந்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஓவர் டைம் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிறீங்க, எனக்கு இது என்ன சார் நல்லா இருக்கும். அது எதுனா எங்களுக்கு ஓட்டி ஃபண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும், 4 பேர் தலைவர் கொடுத்தே ஆகணும். எனக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் வச்சுருந்தோம். அதான் இப்போ பாடு அப்படி ஓவர் டைம் சொல்லுவாங்க. திடீர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஹானர் வரிங்க. என்ன கேட்டால் நீங்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் ஹானர் வரும். வாங்கடா உடனே போட்டி திருவண்ணாமலை குடும்பத்தோடு போயிடும். 1000 ரூபாய் கிடைச்சா குடும்பத்தோடு. அதை விட என்ன கேட்டதுன்னா சில சாமி இப்படி உருட்டி பரட்டிக்க சாமிட்டு போயிட்டு வந்துடுவேன். வந்து இறங்குறதுக்குள்ள நான் எவ்வளோ செலவழிச்சேன்னா அது கூட ஒரு 50 ரூபா தருவேன். சாமி ரொம்ப நல்ல மனுஷன். எவ்வளவு செலவழிச்சாலும் ப்ளஸ் 50 rupees போட்டு கையில் கொடுத்துருவேன். ஏன்னா நான் ரமணாசிரமத்தை எப்போ போனாலும் புக் வாங்க. எனக்கு பைத்தியம் என்னன்னா புத்தக பைத்தியம். நான் எப்போ போனாலும் ரமணாசிரமத்தில் போய் புஸ்தகம் வாங்க வரவே மாட்டேன். திருவண்ணாமலை விட்டு திரும்பும்போது என் ஜோர்னா பக்கத்தில் கூட 3 புக் இருக்கும்.
மோஸ்ட்லி நாங்கள் ரமணர் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்து நான் ரமணருடைய மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் எல்லாமே வாசிக்கிறேன் என்னுடைய இளம் காலத்திலேயே. டோட்டலி ஒரு பெரிய நான் யோகி எந்த அளவுக்கு பிடிக்கும், ஈக்குவலி ஐ லவ் ரமணா. அந்த அந்த ஈடுபாடு உண்டு. அப்படி ரமணா வந்து ரொம்ப ஷேப் பண்ணல, ரமணருடைய ஒரு பங்கு உண்டு. அப்போ அப்படி வருவேன். அப்போ பார்த்தாச்சுன்னா திடீர்னு ஆல் இந்தியா ரேடியோவில் கூப்பிட்டு ஐ எம் ஏ பாய்ட் உடனே நீங்கள் வாங்க சார் திடீர்னு ஒரு கவிதை வாசிட்டுருங்க. அப்போ ஆல் இந்தியா ரேடியோவில் கவிதை வாசித்தா 500 rupees. அப்போ 500 பெரிய ரூபாமா, 93, 94, 500 rupees கிரேட் வேல்யூ. அப்போ அங்கே என்ன ஒன்ஸ் இன் 3 months they will call me to the All India Radio, I will give you poetry, immediately they will give 500 rupees. அப்போ சுவாமி என்ன பண்ணாங்க, 9 ஆண்டுகளும் அவரை பார்க்க வர்றதுக்குள்ள காசை கையில் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப நடக்கும், டிஃப்ரெண்ட். அப்புறம் பின்னாடி பயப்பட ஒன்றுமே இல்லை, சாமியை பார்த்து வருவோம். முதல்ல சொல்லிட்டு பின்னாடி தருவார். பணம் எக்ஸஸ் வந்துட்டுனா திருவண்ணாமலை கூப்பிட்டுன்னு அர்த்தம் கிளம்பிடுவேன். இது ஒரு பெரிய விஷயம் சார். யோகி அவர் சொல்லலாம், இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிகின்ற நேரமும் பணமும் வீண் போகாது, பல மடங்கு திருப்பி வருங்கிறது ட்ரூத். நான் முதல்ல பகவான்கிட்ட பார்த்த அனுபவம் தான் என்னுடைய லைஃப்பில். அப்போ சுவாமி அவருக்காக யார் ஒரு ஸ்டெப், ஒரு ஸ்டெப் எடுத்து வைச்சா அவர் ஒரு 10 steps எடுத்து வைப்பார் உங்களை அரவணைச்சு. அது இன்றைக்கு நீங்கள் இன்னொன்று நல்லா பண்ணீங்க. இன்னைக்கு பகவான் ஃபிசிக்கலாக இல்லைன்னு எந்த லாஸ் இல்லை. எங்கள் மேலே எவ்வளவு அன்பு உண்டாது உங்கள் மேலே சுவாமி வச்சுருக்காரு. நீங்கள் அவரை நேரில் பார்த்துருங்கிற அவசியமே இல்லை. It is not at all a condition. சுவாமி திரும்ப சொன்னார், don't limit this beggar with his physical frame. He is everywhere. Very word. Don't limit this beggar with his physical frame. இந்த பிச்சைக்காரன் இந்த உடம்பல்ல, இவர் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். The bench, chair, his mic, அப்படி டக் டக்குன்னு ஸ்பீடாக சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் இந்த பிச்சைக்காரன் இருக்கும். இப்போ அர்த்தம் என்ன, இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு யார் வந்தாலும் நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்பேன், எல்லாரும் நான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்களை எங்கே விட்டு வச்சிருக்கிறாரு, இதை உங்களுக்கு சொல்றது. இதை நான் கேட்டேன். இதை உங்களுக்கு ஒரு இருந்தாலும் வருத்தம் இருக்கும். இப்போ ரவிச்சந்திரனுக்கு பெரிய வருத்தம். அதே தெருவில் நான் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தேன், ஆனால் யோகியை போய் தரிசிக்கிறேன். டோன்ட் வரி. யோகி ஹைதராபாத் வந்து பிடிச்சிட்டார் பார்த்தீங்களா, திருவண்ணாமலையில் விட்ட பஸ்ஸை ஹைதராபாத் உங்களை பிடிக்க வச்சுட்டார். அதுதான் யோகி. சார் இது நல்லா புரிஞ்சுங்க. மகாத்மாவை, குருவை நாம் சென்று அடைய முடியாது. குரு தான் நம்மளை தேடி எடுக்கும். வெளியே பார்த்தா அந்த குருவை நம்ம தேடி போன மாதிரி தெரியும். அது ஒரு ஸ்டோரி, நம்மளை நம்ப வைக்காண்டி நமக்கு குருவை தேடி போன மாதிரிலாம் காட்டுவார். கிடையவே கிடையாது. உனக்கு எப்போ பக்குவம் வருகிறதோ அடுத்த செகண்ட் குரு வந்து கைப்பிடிச்சிடும். இதுதான் ரியல். ஆனால் வெளியே பார்த்தா வாழ்க்கையில் ஸ்டோ நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நீங்கள் சார் கதைகள் சொல்லலாம். அதெல்லாம் நிமித்த காரணம். எப்படி கீதையில கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றாங்க, எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி டிட்டர்மின், எவ்ரிதிங் இஸ் டிசைடட். எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும். அது அர்ஜுனா, ஐ பிளேஸ்ட் யூ ஹியர். உனக்கு எந்த ரோல் இல்லை, எனக்கு ஒரு ஆள் வேணும். ஐ நீட் ஏ பர்சன், ஐ சூஸ் யூ, ஐ ஆம் டூயிங் தட் ட்ராமா. இதுதான் விஷயம். அப்போ குரு தான் நம்மளை பிடிக்கிறாரு. நல்லா பிடிக்கும். உங்களை இந்த காலகட்டத்தில் பிடிக்கும், இந்த வயதில் இந்த காலகட்டத்தில் அது குரு சுடேஷன், நம்முடைய செலக்ஷன். நம்ம குருவை நம்ம அடைய முடியாது. குரு நம்முடைய பக்குவம் அறிந்து நம்மளை வந்து கைப்பிடிப்பார். அவர் பிடிச்சிட்டாருன்னா அப்படி தப்பிக்க முடியாது. அதைந்து விட்டு நம்ம யாரும் தப்பிக்க முடியாது. இது நமக்கு எஸ்கேப்பே கிடையாது. நமக்கு யோகிராம் சுரத்குமார் தான். நோ அதர் வே. நீ போனாலும் தூக்கி கொண்டு வந்துருவாரு. முடிஞ்சா போய்ப்பாரு, அவரை விட்டுட்டு போய்ப்பாரு. ஒரு 2-3 மாதம் பழையபடி கொண்டு வச்சிருக்காரு. இதுதான் யோகிராம் சுரத்குமார். 30 years ஆகுது. நாங்கள் 33 years 93னா கணக்கில் கொஞ்சம் வீசி அவங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 31 years ஆகிடுது. ஆனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். 93ல பகவானை முத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா அவர் அனுபவிச்சேனோ அதே ஃப்ரெஷ் லவ்வோட இன்னைக்கு இருக்கு. 31 years அவர் மேல உள்ள அன்பு எனக்கு ஒரு இன்ச் கூட குறையல. இன்னும் சொல்லப்போனா அது பல மடங்காக வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அங்கே 2 பேரும் விஆர் போட்டு உலகம் புற சுற்றிருக்கோம். ஒன்றுமில்ல, மிஷன் ஆஃப் யோகி ராம் சொல்லுவோம். யோகி நாமத்தை கொண்டு சேர்ப்பது, பகவானுடைய அந்த கல்யாண குணங்களை எல்லாத்தையும் யாம்பற்ற இன்பம் பெருகி வையகம்னு தமிழ்ல ஒரு சேயிங் உண்டு. வாட் எவர் யூ என்ஜாய் ப்ளீஸ் ஷேர் வித் ஆல். இதுதான் விஷயம். அப்படி யோகி அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தவர், உங்களுக்கும் தருவார். அது நிரஞ்சன் தெரிஞ்சுக்க உங்களுக்கு தெரியுது. நிரஞ்சனுக்கு தெரிஞ்சுக்கிறதா? நிரஞ்சன் டக்கரை கேப்சர் பண்ணிட்டார். சின்ன குழந்தைகளை யோகி கேப்சர் பண்ற அந்த விதமே வேற மாதிரி. குழந்தைகளை நான் விளையாட விட்டுருவேன். அவங்களுக்குள்ள யோகி இருக்கிறார். அவங்களுடைய விளையாட்டே யோகி தான். நம்ம கேட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான், அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கிறது யோகி தான். ரெண்டுமே யோகி தான். அதனால இந்த ரெண்டையுமே நான் ஒன்னா தான் பார்ப்பேன். எனவே பகவான் வந்து எல்லாருக்குள்ள நீக்கமர நிறைந்திருப்பார். இந்த சுவாமியோட ஒரு பெரிய ஸ்பெஷல், நம்ம யோகியோட ஸ்பெஷல் என்னன்னா, மற்றவங்களாம் சீரியஸான ஒரு பாதைக்கு போகிற மாதிரி. யோகி அப்படி இல்லை. உங்களை மெட்டீரியலாகவும் டெவலப் பண்ணுவார், ஸ்பிரிச்சுவலாகவும் டெவலப் பண்ணுவார். இதுதான் யோகியோட ஸ்பெஷாலிட்டி. உங்களெல்லாம் நல்லா மெட்டீரியலி வசதியுள்ள ஆளாக்குவார். நீங்கள் லெக்சர் இருக்குதுன்னா உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகாமல் விட மாட்டார். நீ கோடீஸ்வரன் உனக்கு பில்லியனர் ஆக்கிடுவார்.
நீ நினைக்கிற சுற்றிட்டு இருந்தால் உனக்கு கைலாஷுக்கு அனுப்பி வச்சுருவேன். நம்மளை சின்ன சின்ன டூர்லாம் குட்டி டூர்லாம் எடுத்துருந்தேன். என்னடா டூர் நடத்தல கைலாஷுக்கு 52 பேரை கூப்பிட்டு கைலாஷுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் டூர் 25 மெம்பர்ஸ், நெக்ஸ்ட் டூர் 52 மெம்பர்ஸ் கைலாஷ். அப்போ காசிக்கும் கங்காவுக்கும் சுற்றிட்டு இருந்தேனே கைலாஷுக்கு கொண்டு போயிட்டார் சுவாமி. அப்போ ஒரு பெரிய அளவு. அப்புறம் இங்கெல்லாம் சுற்றி என்னென்ன வட ஜெர்மனிக்கு, பிரான்ஸை பாரு எல்லா இடத்துலையும் யோகி பாரு. ஒரு இன்ஃபர்மேஷன் உலகம் முழுக்க யோகி ஆசிரமம். நீங்கள் மட்டும் நினைக்காதீங்க. நாங்கள் ஜெர்மனியில் போய் நான் 3 days 3 ஆசிரமம் இருந்தேன். ஜெர்மனியில் 2 ஆசிரமம், இவ்வளோ நாங்கள் ஒரு ஆசிரமம், அது போக ஒன்று ஃப்ரான்ஸில் ஒரு ஆசிரமம் போனேன். அதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பீப்புள் ஆர் ரன்னிங், அங்கே வந்து ஜெர்மன் பீப்புள் ஆர் ரன்னிங். அவங்களாம் பக்கா ஜெர்மன்ஸ். நாங்கள் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, அது வேறு விஷயம். பட் ஜெர்மன் பீப்புள் ஆர் ரன்னிங் ஆசிரமம். இதுதான் லீ லோசோவினுடைய பெரிய கான்ட்ரிபியூஷன். யோகியினுடைய பிரதான சிஷியன் லீ லோசோவி. அவர் அந்த என்டையர் யூரோப் அழகான ஆசிரமங்கள் எழுதி வச்சிருக்காரு. அடியன் அங்கே போகிற எனக்கு பாக்கி கட்டி 3 days ஐ லீவ் விட்டேன். நான் எதுக்காக பண்ணேன்னா, ஹவு தே ஆர் ரன்னிங் த ஆசிரமம், அவங்க பகவான் மேலே எப்படி பக்தி பண்ணுறாங்க. நான் அதை லேர்ன், நான் ஸ்டூடெண்டாக தான் நான் உள்ளே போனேன். அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணேன். அவங்க டிரான்ஸ்லேஷன், நான் இங்கிலீஷில் டாக் பண்ணேன், அவங்க ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க, இங்கே வந்து ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க. நான் அவங்க நல்லா பேசுவோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக தேவர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மீ. அதனால் 2-3 அக்கேஷன்ஸ் பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ண வச்சாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ அவங்கள பார்த்தா அவங்க டிவோஷன் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது நம்மளால 45 minutes உட்கார முடியும். அந்த கால் எப்படி மடக்கி ஒரு ஆசனம் கொடுப்பாங்க 45 minutes. ஆமாம், நான் மரியாதையே காலை மடக்கி உட்காந்துட்டேன். அப்போ தான் நம்மளால முடியும். 45 minutes எவரி சண்டே. அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க. அவங்க அங்கே வந்து நம்ம ஆசிரமம் நிறைய பேசுவாங்க. நம்ம ஆசிரமம் இருக்காரு, அவங்க வந்து கம்யூனிட்டின்னு வச்சுருப்பாங்க. யோகிராம் சுற்றுப்பார் கம்யூனிட்டி. தட் மீன்ஸ் ஒரு 5-6 ஃபேமிலிஸ் சேருவாங்க. ஒரு பெரிய வீட்டை வாங்கி அங்கே இருப்பாங்க. அங்கே ஒரு நல்லா இருந்துச்சு. நான் ஒரு சத்சங்கத்துக்கு போனேன், நான் ஸ்பீச் கொடுக்குறேன். நான் ஸ்பீச் கொடுக்கும்போது ஆண்களே காணல, பெண்களாக ஒரு 15 பேர் இருக்கிறாங்க. வாரிசு ஜென்ஸ் கிடையாது, தேர் பிஸி இன் கிச்சன். அப்போ தான் எட்டி பார்த்து அவங்களாம் கழிச்சுட்டாங்க. இது வேற ஊர் போய் நல்ல விட செல்லமா பார்த்தேன். திரும்பி பார்த்தா நம்ம சோழி முடிஞ்ச ஊருக்கு போனா எல்லா வீட்டுக்கும் I watched all the gents, 15 ladies sitting, 7-8 gents உண்டு. அந்த 7-8 ஜென்ஸுக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி 10 minutes வந்துட்டாங்க. கையெல்லாம் தொடச்சிட்டு பார்த்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாங்க ரொட்டீன்ஸ் போட்டிருக்காங்க. மண்டே மார்னிங் வாஷிங்னா அது ஜென்ஸு, ஆஃப்டர்நூன் குக்கிங். அதான் அந்த கம்யூனிட்டி லைஃப்பில் எல்லா வேலையும் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அங்கே உள்ள ஒரு கல்ச்சர். நான் அதில் இன்றைக்கி வந்ததுலேருந்து தட்டுக்கழித்தே இருக்கேன். ஒன்று எழுதினேன், ஜெர்மனிலேருந்து ரிட்டர்ன் ஆன பிறகு என்னுடைய சாப்பாடு திட்டை நான் தான் வீட்டில் கிளம்பிவிட்டேன். நான் காஃபி சாப்பிட்டா நான் தான் இன்னைக்கு சங்கரி வீட்டில் கூட அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எக்ஸ்கியூஸ் பண்ணேன். மற்றபடி அதர்வைஸ் நான் ஜெர்மனிலேருந்து படிச்சுட்டு வந்த பாடம் இன்றைக்கு வர என்னுடைய விஷயங்களை நானே செய்வது அப்படின்னு 80 வயது தாத்தா பண்ண அப்படி செய்கிறார் சார். 80-70 வயது ஆட்கள். அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. இப்போ அங்கே கம்யூனிட்டிஸாக இருக்காங்க. காலையில் அழகாக யோகிராம் சரத்குமார் நாமா, அருணாச்சல சிவராமா, அனுமான் சாலிசா பை ஹார்ட் தே ஆர் சிங்கிங். எனக்கு புக்கு தான் முடியாது. ஐ டெல் யூ, நம்ம அனுமான் சாலிசா படிப்போம், பட் வி நீட் ஏ புக். பட் அவங்க பார்த்தீங்கன்னா அனுமான் சாலிசா பை ஹார்ட், பியூட்டிஃபுல் வாய்ஸ். அப்படியே பெயிண்ட் ஆஃப் அவங்க அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போகிறாங்க சார். காலையில் ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க. ஏர்லி மார்னிங் 7-8:30 எல்லாம் அவங்க காலத்துக்கு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு 2 மணி கிளம்பி அண்ணா இருக்காங்க. அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 10 பறந்து போயிடுறாங்க. ஒரு வயதான 3 பேர் இருப்பாங்க. நான் தான் அங்கே லைப்ரரி இருக்கேன், எந்த புக் வாசிப்பேன். ஈவினிங் ஆனால் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கோம். இதுதான் அவங்களுடைய ரொட்டீன் லைஃப். காலையில் ஒரு பஜன் செஞ்சு அப்புறம் நைட் அவங்களோட வந்து ஒரு லீயுடைய வீடியோஸை போட்டு விட்றாங்க. லீயுடைய வீடியோ ஒரு பெரிய ஹால் இருக்கிற லீயுடைய வீடியோவோட அதை பார்ப்போம். அப்புறம் கெஸ்ட்டை பேச வைப்பாங்க. இப்படி ஒரு அருமையான ஆட்கள். அப்போ பார்க்கும்போது அவர்களுடைய பக்தி அதை பார்க்க நான் ரொம்ப நம்மள்கிட்டருந்து போய் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க யூரோப்பியன்ஸ். நம்மை விட பக்தி. அந்த ஆசிரமத்து பேரே ஸ்ரீ ஆஞ்சநேய ஆசிரமம். அது யோகிநாத் சுமார் இருக்கிற ஆசிரமம் பேர் ஸ்ரீ ஆஞ்சநேயா. அவர் ஆஞ்சநேயருடைய சேலாங்க வச்சுருக்காங்க. அவங்க ஆஞ்சநேயர் மேலே காட்டுற பக்தி இல்லை லீ ஆரம்பிச்சு வச்ச இடங்கள். அப்போ இது அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப திகைப்பாக இருக்கும். வெஸ்டர்னர்ஸ் நம்மள்டிருந்து கற்றுக்கிட்டு போய் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக தே ஆர் டெவலப்பிங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு உற்சாகம், நமக்கு ஒரு லெசன். நமக்கு இந்தியாவில் பிறந்தனால நமக்கு தடிக்கி விழுந்து ஆசிரமம், இங்கே ஒரு கோயில், அந்த புத்தர் ஒரு கோயில்னால நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கணும். அப்படி இல்லை, வி ஷுட் பி சீரியஸ் லைக் தட். அவங்க அவ்வளோ கிளியரா அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, நாங்கள் வாக்கிங் போகிறோம். நானும் சில பாடம் ரெகுலராக நான் வந்து ஐ வில் ஆல்வேஸ் வேர் திஸ் டோட்டி. இட்ஸ் அவர் கல்ச்சரல் அடையாளம். இந்த வேட்டி தான் எனக்கு அடையாளம். எனக்கு ஒன்றும் நிறைய ஆரியு தமிழியாக என்ன விட்டு கை கொடுப்பாங்க, யார் தெலுங்குன்னு கேட்பாங்க, கை கொடுப்பாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு ஜெர்மன் லேடி வந்து சிலமா சாரி விட அப்படி தொட்டு கும்பிட்டு நெக்ஸ்ட் ஜென்மா பர்த் ஹியர் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த ஜென்மம் எனக்கு ஒன்று இருந்தால் நான் இந்தியாவில் பிறந்து இந்த சாரி ஊற்றுவேன்னு சொல்லுவேன். ஜெர்மனியில் கண்ட்ரோலில் நமஸ்தேஜின்னு சொல்லுவாங்க. நம்ம பாரதத்துக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா?
நம்முடைய ஆன்மீக உலகை ஆள். இது சொன்னது விவேகானந்தர், இது சொன்னது யோகி, இது சொன்னது அரவிந்தோ. இன்னைக்கு அது ட்ரூத். நீங்கள் யூரோப், என்டையர் யூரோப் தயவுசெய்து டூர் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு இந்தியன் அடையாளத்தில் நீங்கள் எங்கே போய் ஓவர் கோட்லாம் போட்டு போனால் அவங்கள ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி எங்கே போனாலும் இந்த வேஷ்டி தான், இந்த ஷர்ட் தான், ஒரு கிரீன் காம்பினேஷன் போவாங்க. அதான் யோகியினுடைய ஒரு ஐடென்டிஃபிகேஷன். இந்த வேட்டி கிடைக்கிற மரியாதை எனக்கு கோட்டு கிடைச்சிருக்காது. நான் பேண்ட் ஷர்ட் கிடைக்காத மாதிரி எனக்கு இது கிடைக்குது. எங்கே போனால் ஏர்போர்ட் அங்கே போனால் நான் ஒரு ஆடு மேன் அவுட்டாக தெரியுது. எல்லாருமே எனக்கு திரும்பி பார்க்குறாங்க. நான் அது போய் கவர் பண்ண நான் பாட்டில் போயிட்டே இருக்கேன். பட் அதுவே எனக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் ஆகிடுது எங்கே போனால். அப்போ பார்த்தாச்சுன்னா அவ்வளவு பெரிய பக்தி அவங்கள்ட்ட. அவங்கள்ட்ட நம்ம படிக்கிறது இதெல்லாம் யோகி சொல்ற விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்டையர் யூரோப், நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நாங்கள் முதல்ல ஜெர்மனி போயிருக்கிறோம் 2019. அடுத்த போகிறோம். போகிறோம்னா ஃபர்ஸ்ட் டே எங்கள் டாக்டர் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ சண்டேங்கிறது இங்கே சைலண்ட் டே. நீ எதுவும் போடக்கூடாது. எங்கள் டிவி போடனா எங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னலாம் லாக் பண்ணிவிட்டு டிவி வைக்கணும். வால்யூம் கம்மியாக தான் வைக்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட் அப்படி ஆணி அடிக்கணும்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் பார்க்கணும். 11 to 11:30 ரிப்பேர் ஒர்க் நீங்கள் ஹவுஸ் சொல்லி அங்கே இருக்கிற நோட்டீஸ் போர்டு எழுதி போட்டுருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் தட்டக்கூடாது. சண்டேங்கிறது சைலண்ட் டே. இப்படிலாம் எனக்கு நினைக்கிறேன். பயம் ஆகிட்டுமா ஜெர்மனி தெரியாமல் எனக்கு மூச்சு விடுறது தும்புறதுன்னு சொல்லணும்னா லிட்டில் அஃப்ரைட். ஒன்று ஈவினிங் அப்படியே ஒரு கூட்டம் சார் சின்ன பிள்ளை சார் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பர்ச்சேஸ்க்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிருந்தா நான் வேஸ்ட் கொடுத்துருக்காங்க. சொன்னார், ஐயா நீங்கள் தமிழனான்னு சொன்னார். ஆமான்னு சொன்னேன். நான் யாழ்ப்பாணத்தன் நாளைக்கு நம்முடைய விநாயகர் கோயிலுடைய பூஜை நடக்குது, ரதோத்சவம் இருக்கு, யுக்கம் சொன்னேன். நீங்க வரணும் ஐயா அப்படின்னு சொன்னேன். உரிய மாப்பிள்ளை திரும்பி பார்க்க மருமகன்ட்ட 2 பிள்ளையார் கோயில் இருக்கு. இந்த ஊரில் 2 பிள்ளையார் கோயில் இருக்கான் சார். ஒரு ஜெர்மனியில் ஒவ்வொரு ஊர்லேயும் 2 பிள்ளையார் கோயில் இருக்கு. ஸ்டுட்கார்ட் நாளைக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எங்க அவர் சொன்னார் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். போயிட்டு மருமகன் கார் எடுத்துட்டு நாங்கள் போகிறோம். சண்டே சைலண்ட் டே சொல்லி நான் காலையிலே கப்பிச்சுட்டு இருக்கேன். சண்டே சைலண்ட் டே சொல்லி பேசாமல் இட்லி கூட தான் வாய்த்தேன். மட்டும் போயிட்டேன். அப்படியே கூட போயிட்டே இருக்கிறேன். அங்கே போய் டன் அடிக்குது. ஏன் மறுமொழி பதவிட்டாரு. ஜெர்மனியில் வந்து செண்டமான அடிக்குது. நம்ம கேரளா மண்ணா அடிக்கலாம். அப்படியே கால் நடுக்குது. அங்கே பார்த்தா போலீஸ் தான் நிற்கிறாங்க. டேரக்ட் பண்ணுறாங்க. அப்படியே போகணும் கார்லாம் சைடில். அங்கே பார்த்தா அங்கே ஒரு 2000 பேர் வராங்க சார். ஒரு 1000 ஜென்ஸு வேஷ்டி ஷர்ட்டு, ஒரு 1000 லேடிஸ் சாரி கொடுத்துட்டு ஒரு 2000 பீப்புள் ஆர் கமிங் எ ப்ரொசஷன். ரதோத்சவம் 3 ரதம் வருது. ஒன்று விநாயகர் ரதம், ஒன்று இஸ் முருகா, ஒன்று இஸ் தேவி. இந்த கணபதி ரதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த இது பாடிருந்தாங்க. திருவாசகம் இவன் பண்ணான். இவன் டக்கு திருவாசகம் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டான். அப்படி பின்னாடி திருப்புகழ் பாடிட்டு முருகர் பின்னாடி வராங்க. அப்படி தேவி பின்னாடி அபிராமி எல்லாரும் பாடிட்டு வராங்க. எல்லாம் பார்த்து ஸ்ரீலங்கன்ஸ். நம்ம பசங்க ஐடி ஃபீல்டுக்கு போனவங்க எல்லாம் அப்படி நின்று போது என் மருமபுரம் அமுத்துங்க வாங்க உடனே உங்கள் சுண்டலை நாங்கள் போன நீங்கள் இந்த சுண்டலை பார்த்து அந்த வாங்க அவர் யார் கேட்டால் காண்டினென்ட் மேனேஜர் அது கொடுத்து திருநாவுக்கரசுங்கிறவர் யார் கேட்டால் அவர் தமிழ்ச்சங்க தலைவர். அவர் யார் கேட்டாச்சுன்னா அந்த காண்டினென்ட் மேனேஜர் அவர் புடிய முத்து சுண்டல். ஜெர்மனியில் போய் சுண்டல் நான் போன 2ஆம் நாளே சுண்டல் வந்துச்சு. ஜெர்மனிலேயே சுண்டல் சாப்பிட்டேன். உடனே என் பேரை சொல்றாங்க, ஏய் சங்கர் தாத்தா வந்தாங்க, அவன் பிறந்து அவங்க போய் 5 வருஷமா இருக்கான். ஐ நெவர் சீன் 2 பேர் மேல பாரு 2000 தமிழ் பீப்புள் ஆர் லிவிங் ஹியர். அதாவது நம்மளோட பகவான வேற ஒரு உலகத்தை அந்த குழந்தைகளுக்கே காட்டுறேன். சண்டே சைலண்ட் டே தான் முடிஞ்சு சார். அங்கே போலீஸ் பாதுகாப்போட செண்டமான அடிக்குது. அப்படி அழகு குத்தி நம்ம தமிழர்களாக ஆடிட்டு வராங்க. பாட்டு பஜன்ஸு மத்தியானம் போகிற 2000 பேருக்கு அங்கே சாப்பாடு தூள் பறக்குது. இதுதான் ஜெர்மனியுடைய ஸ்டுட்கார்ட். ஸ்டுட்கார்ட் அங்கே இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. நம்முடைய கோயம்புத்தூர் மாதிரி மிஸ்டர் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. பென்ஸ் அங்கே தான், BMW அங்கே தான், எல்லாம் ஆடியோ கார் எல்லாம் அங்கே தான் ரெடி ஆகுது. அந்த சிட்டியில் அவ்வளோ பெரிய 2 விநாயகர் கோவில், அதில் எவ்வளோ பெரிய பக்தி. வருஷந்தோறும் விழா நடத்துகிறாங்க. இங்கே கேரளாவிலேருந்து அந்த சண்டே மேலே தான் கொடுக்குறாங்க. அப்புறம் தான் அவங்கள்ட்ட விசாரித்தேன். யூரோப் முழுக்க அவங்க அடுத்தடுத்து ஒரு சண்டே வச்சுருவாங்களாம். ஒரு டீம் வரும். அது இந்த வாரம் இந்த சண்டே, அடுத்த வாரம் அந்த சண்டே சொல்லி அவங்க அப்படி ஒரு 1 மந்த்தில் கவர் கொண்டு வந்துருவாங்களாம். நம்ம ஊர் ஐயர்லாம் பார்த்தா எவ்வளோ தலை இருக்காங்க தெரியுமா? ஏகப்பட்ட கோயில பூஜாரி. கேட்டால் காரைக்குடி நீங்கன்னா என்ன ஐயர் காரைக்குடி ஐயர் பார்த்து அப்படி ஜில்லுன்னு இருக்கிறாரு. கேட்டால் அவர் அங்கே ஆப்பிள் மாதிரி இருக்கிறாரு. அந்த கிளைமேட்டை கொடுத்துருக்காரு. நான் போகிறேன் அடுத்த ஆள் சொல்லாரு, நான் 6 months ஆகி தம்பி அடுத்த 6 months வருவோம். அவ்வளவு அழகா அந்த மக்கள் ஆதரிச்சு. ஒன்னில சரிங்க அம்மா இறந்த திதி வந்துட்டு டேட். அப்போ அந்த கரெக்டாக 1 year. அப்போ நாங்கள் பை அவர் கஸ்டம்ஸ் வி ஹேவ் டு டூ தட் பூஜா. வி ஆர் டூயிங் தாமிரபரணி ரிவர். இப்போ அங்கே போய் தாமிரபரணி தேட உடனே மறு அந்த பூஜை டுமாரோ யூ கம். அதுக்கு $50 $50 ஐ பெய்டு. நீங்கள் நாளைக்கு நீங்கள் மட்டும் வந்தால் போது எல்லாரும் அங்கே கொண்டு வரேன்னு சொன்னாங்க.
ஒரு பெரிய பிளேட்டை கொடுக்குறாங்க, அதில் வாழைக்காய் அந்த என்னென்ன நம்ம ஊரில் அவர் என்னெல்லாம் செய்வோமோ அவ்வளோ ஒரு பிளேட் தேங்காய் எல்லாம் வச்சு அப்படியே கொண்டு போய் நான் வந்து ரை நதி கரையில் எங்கள் அம்மாவுக்கு செய்தி கொடுக்குறேன். சேம் மத்ராஸ். நாங்கள் வந்து என்ன தாமிரபரணி கரையில் செய்யணுமோ அதே ஜெர்மனியில் ரை நதி கரையில் காரைக்குடி ஐயர் உட்காந்து எல்லாம் பண்ணி வைக்கிறார். என்ன எனக்கு நான் இந்தியாவில் இருக்கிறேன்னா எங்கே இருக்கிறேன்னு எனக்கு ஆச்சரியம். இந்தியாவை விட பிரமாதமாக இருந்துச்சு ஜெர்மனியில் எங்கள் அம்மா கொடுத்த. அப்போ எங்கே போய் அப்போ இதுதான் விவேகானந்தர் சொன்னது, இதுதான் அரவிந்தர் சொன்னது, இதுதான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னது. The world will come to the doorsteps of India. அன்னைக்கு சொல்கிறார் சாமி, the entire அதாவது பாரத் will become the லோக குரு, உலகத்தினுடைய ஆன்மீக குருவாக நாம் ஆவோம் என்று விவேகானந்தர் 150 years முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணாரு. அரவிந்தோ, ஸ்ரீ அரவிந்தோ எழுதியே இருக்கிறார். இந்தியா will become the லோக குரு. யோகி சொன்னார், all will come to the doorsteps of India. இந்தியா பாரத நாட்டினுடைய வாசலில் வந்து நிற்பார்கள் கைகூப்பி. இது இன்றைக்கு ட்ரூத் ஆயிட்டு. நீ யூரோப் முழுக்க போறீங்கன்னா யூ கேன் see this. நிறைய பேர் நம்முடைய கல்ச்சர், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கே கொடி கட்டி பாருங்க. நீ சொன்ன அங்கே வேதாந்த மகரிஷி இருக்கிறாரு, அங்கே இல்லாத பிராண்ட் அங்கே இல்லை. அங்கே ஈஷா இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பிரிச்சுவல் பிராண்ட் இருக்கோ ஆல் பிராண்ட்ஸ் ஆர் இன் ஜெர்மனி. கடைசி ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு லார்வே மியூசியம்னு ஒன்று இருக்குது. நான் அங்கே ரோம் போயிருந்தோம். இட்டாலிக்கு போய் லார்வே மியூசியம், பாரிஸ் பாரிஸில் லார்வே மியூசியத்தில் மோனாலிசா இருக்காங்கடா நம்மளுடைய ஓவியம் இருக்கிற ஒரு இடம். அந்த அதுக்கு போகிறேன். அது எப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணி கியூவில் நின்னா தான் போக முடியுமா. எங்களுக்கு இருக்க ஆஃப் டே டைமில் அது கிடையாது. ஆனால் என்ன லக்லினா அங்கே ஒர்க் பண்ணுறவர் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு அன்பர். அவர் எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட். நான் வாருங்க அங்கிலீஷ் ஷூட் கம் சொல்லி அவர் என்னை இன்வைட் பண்ணிட்டார். நீங்கள் வாங்க, நான் உங்களை லார்வே மியூசியத்தில் 3 hours காட்டி போனா அனுப்புறது. நாங்கள் போய்ட்டு அவர் அங்கே ஒரு ஆஃபீஸர் ரேங்கில் இருக்கிறார். நாங்கள் ரெண்டும் அப்படியே போகிறோம் போனால் கொஞ்சம் சாஸ்டாங்கமாக கால் விழுந்தார். நீங்கள் ஃப்ரான்ஸில் வந்து கால் விழுந்து நான் பதறிட்டேன் அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணி அக்கில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வாங்க அப்படி போகிற ஒரு டீ வாங்கி கொடுத்து அந்த போனால் அங்கே டக்குன்னு போகிறோம். ஒரு 3 hours என்டையர் லார்வே மியூசியம் இருக்காங்க. பார்த்தா ஒரு ப்ளூ லைன்லேயே கொண்டு போனாங்க, விஐபி லைன். நாங்கள் லார்வே மியூசியம் கட்டி விஐபி லைனை கொண்டு போய் 3 days பார்க்க வேண்டியதை 3 hours காட்டி மோனாலிசா கிட்ட வந்து எத்தனை வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கேன். நான் மோனாலிசா கிட்ட நானே அதான் மோனாலிசா கிட்ட அப்படி தரமாக ஃபோட்டோ எடுக்கிறேன். போஸு கொடுக்க தெரியாது, சிரிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. மோனாலிசா அளவு சிரிக்க முன்னாடி ஓரளவு அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வானேன். முதல் நாள் வந்து ஈஃபில் டவர் கிட்ட ஒரு தமிழ்நாடு ஃபேமிலியை மீட் பண்ணேன். அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க கியூ நிற்கிறாங்க. அங்கிள் அப்படின்னு சொன்னேன். என்ன கேட்க மோனாலிசா வெயிட் அப்படின்னு நம்ம ஆளுக்கு டப்புன்னு அவர் கீ விட்டு வெளியே எடுத்தாங்க. அந்த அம்மாவை இப்படி எல்லோ லைனில் இன்னொரு ஆட்டோவை படிச்சுட்டேன். நம்ம மட்டும் இல்லையோ, இதெல்லாம் யோகி தர்ற பெருமை. இன்னொன்று சொல்ல, இது வந்து விஸ்வ சங்கரி கிடைச்ச ரெகக்னிஷன் அல்ல. ஒரு யோகிராம் சுகுமார் டிவோட்டி இந்த உலகின் நீங்க எந்த மூலைக்கு போனாலும் அங்கு உங்களுக்குரிய மரியாதையை யோகி வாங்கி தருவாங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால பகவான் யோகிராம் சுகுமார் எடுத்துட்டு நீங்க எங்க போனாலும், அவருடைய நாமத்தை நெஞ்சில் வச்சு நீங்க எங்க போனாலும் யூ வில் சக்சீட். அங்க ஒரு பெரிய சர்க்கிள் உங்களுக்காக உருவாகும். இது என்னுடைய அனுபவம். செகண்ட் ரவுண்ட் பார்த்தாலே போகிறேன். அது ஒரு பக்கம் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யோகிக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்கிறாங்க. பகவானுடைய ஒர்க் வந்து காஸ்மிக். உலகம் முழுக்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் இந்த யோகி நாம போட்டு ஜெபம் பண்ணோம் சுதா. அப்பப்போ சுதா ஆனால் போடுறேன் 1000 2000 கேப் கொஞ்சம் கேப் போடுறோம். அப்பப்போ லீவ் எடுப்பாங்க. ஆனால் கொடுக்குற அன்னைக்கு நல்லா கனமாக கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு நாங்கள் வந்து எவ்ரி டே நம்ம வந்து 2,38,000 2,35,000 யோகிராஜ் குமார் நாம ஃபுல் நாமா அப் டு ஜெயகுராயா வரை we are chanting every day in our group. Some 400 people we are having, 400 to 450. Every day ஒரு 2.5 lakhs ஸ்பெண்ட் பண்ணுவோம். 36-35 daysல 1 crore நாமா we are finishing. பகவான் எல்லாமே இந்த 3 yearsக்குள்ள உள்ள டெவலப்மெண்ட். இல்லை வேர்ல்டு பூரா உள்ள பீப்புள் அதில் யுனைட் ஆகிருக்காங்க. அது அம்மாவுக்கு யூஎஸ் ஐ ஹாவ் டு கிவ் ஒன் ஒர்க் இஸ் ஸ்டில் பெண்டிங். I have to talk to them and give. Throughout the world, people are in that group. They are chanting and sending every day. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக இன்னைக்கு பகவான் ஏன் நாமா கேட்குறேன். இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கில் வெரி சேலஞ்சஸ் ஆர் கம்மி. நாங்கள் இப்போ சவுத்தில் மெட்ராஸ் ரெயின் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின். அது 50 centimeter பெருசு. அடுத்தால அவர் திருநெல்வேலி 100 centimeters ரெயின், 97 centimeters, 13 feet height water, all ground floors immersed. First floor where in Tirunelveli and Tuticorin, 13 feet the water, the Tamarabarni river has come out. அப்போ இன்னைக்கு வந்து சேலஞ்சஸ் நிறைய இருக்கு.
ஏன் சுவாமி வந்து ஐ வாண்ட் மோர் நாமா இந்த காஸ்மிக் நினைக்கிறத எனக்கு புரிஞ்சுது. யோகி எதுக்கு இந்த குரூப் ஆரம்பிச்சார், எதுக்கு இவ்வளவு நாமா சொல்ல வைக்கிறாருன்னா, பகவான் என்ன சொல்ற ஒரு ரகசியம் வச்சுங்க. நீங்க சொல்ற நாமாக்கு அது வந்து 2 இது ஒன்று சொல்ற உங்களுக்கு இமீடியட் கெயின். இன்னொன்று என்ன கேட்டால், இங்க சொல்ற ஒவ்வொரு நாமாவும் இந்த பிச்சைக்காரனின் பிரபஞ்ச பணிக்கு உதவுகிறது. பகவானுடைய காஸ்மிக் ஒர்க்குக்கு இந்த நாமா இருக்கலாம். அப்போ நீங்க ஒரு நாமா சொன்னீங்கன்னா இது 2 வேலை பார்க்குற, உனக்கும் இட்ஸ் ஓகே, இந்த வேர்ல்டுக்கு நீ ஒன்று கொடுக்குற. அதான் இங்கே யோகி நாம கொடுத்துருக்கோம். இந்த பகவான் நாமா கண்டிப்பாக சொல்லணும். எல்லாரும் நினைச்சேன் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் உட்காந்து சொல்லுது. என் மகா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யோகிட்டு வந்தான். 5லேருந்து இன்னைக்கு வர நாம சொல்லுங்க. எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமா? அவள் ஜெர்மனியில் உட்காந்தா போர் அடிச்சு சுவிட்சர்லாந்து தான் போகிறான். அவளுக்கு நியர்பை ஏரியா சுவிட்சர்லாந்து தான். கார் எடுத்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போயிடுறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அவளுக்கு ஜெர்மனியில் பகவான் கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு ரீசன், ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் இஸ் கண்டினியூஸ்லி சாண்டிங் யோகிராஜ் சுமார் நாமம். இன்னைக்கு அவள் பையன் 11th போயிட்டான். ஆல் திஸ் 35 years சுவாமி அஜித்தா நல்லா படிப்பா, ரொம்ப நல்லா படிப்பான்னு ஆப்பிளாக புது யோகி பிளஸ் பண்ணிடுறாரு. அது ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. என்ன சொல்ல வந்தேன்னா, சுவாமி நாம சொல்லிட்டீங்கன்னா குழந்தைகளை சுவாமி தூக்கிடுவார் அந்த ஹைட்டுக்கு. உங்களுக்கு தான் சொல்ல ரகசியம். நீ டாப்ல போறா, நீ உன்னை விட்டா ஷார்ட் அட்டாக் கொண்டு வேற யாரும் கிடையாது, ஏரியாக்கு நீ போயிடலாம். அதெல்லாம் சாமி தூக்கிடுவார். ஆனா ஒரே ஒரு ஃபீஸ், அதுக்கு ஒரே ஒரு ஃபீஸ் தான் உங்களுக்கு 10 minutes நாம 24 hours இருக்கு. Why not you allot for sit and chant 10 minutes நாம. This நாம is exclusively for பகவான்ஸ் காஸ்மிக் ஒர்க் அப்படின்னு டெடிகேட் பண்ணுங்க. நம்ம மண்டையடி காய்ச்சல் அதாவது ஆட்டோமேட்டிக் கேட்கவே வேண்டாது. நீங்கள் பகவான் உங்களுடைய காஸ்மிக் ஒர்க்கு என்னுடைய இந்த நாமான்னு சொல்லுங்க. யுவர் கேர் ஹி வில் டேக் கேர். இது நீட் நாட் ஆஸ்க். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவான் நோஸ் எவ்ரிதிங். யாருக்கு என்ன வேணும், எப்போ தரணுங்கிறது நம்மளை விட பர்ஃபெக்டாக பகவானுக்கு தெரியும். நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் ஹி வில் ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரமோட். ஆனால் என்னுடைய ஒரே வேண்டுகோள், ப்ளீஸ் சாண்ட் யோகிராம் சுமார் நாமா and give it for 108 to us. You chant 1000 and 1000. You give 108 to us. அவ்வளோதான் நான் கேட்குறேன். மினிமம் 10 minutes. ஏன்னா எனக்கு நான் எனக்கு 100 அனுப்பினாலும் எனக்கு போதும். நான் பல துணி பெருவெள்ளம் மாதிரி அதை வச்சுக்கிறேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதுதான் சார் நீங்கள் ரியாலிட்டி. நீங்கள் வேர்ல்டு ஒரு பெரிய கிரைசிஸில் போயிட்டு உங்களுக்கு தெரியாது. இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் ஹெவி ரெயின், யூஎஸில் ஹெவி ரெயின், எவ்ரிவேர் இப்போ வந்து ஒரு அப்நார்மாலிட்டிஸ் தேர். ஏன்னா நம்ம குளோபல் வார்மிங்கில் ஒரு பெரிய இம்பேலன்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம கிளேசியர்ஸ் எல்லாம் உருகிட்டு இருக்கு சார் ஹிமாலயாஸில். தேர் இஸ் நோ கோமுக். யூனோ ஒரு காலத்தில் கோமுக்குன்னு ஒன்று இருந்துச்சு. கோமுக்கெல்லாம் இப்போ அப்படியே மெல்ட் ஆகிட்டு. அப்புறம் டிபேட் ஆகிடுச்சு. ஆர்டிக்லாம் எல்லாம் மெல்ட்டிங். அப்போ சீல வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். வேர்ல்டு மேப்பே ரீமேப் ஆகலாம். திடீர்னு ஒரு வீக்காக நடக்குது. 200 cities சிங்கிங் சிட்டிஸ்னு மார்க் பண்ணியிருக்காங்க. சென்னை இஸ் ஒன். ஹைதராபாத் இல்லை, இது பிளாட்ஃபார்ம். சென்னை இஸ் தேர். சிங்கிங் சிட்டிஸ் லிஸ்ட்ல சென்னை இஸ் தேர். ஏன்னா ஒரு எவ்ரி இயர் சம் இன்ச்சஸ் த வாட்டர் லெவல் சி இஸ் இம்ப்ரூவிங். எது சொல்றதுன்னா, நம்ம ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்க நமக்கே தெரியல. நம்ம யூனிவர்ஸே ஒரு பெரிய டேஞ்சர் உள்ளது. இந்த இடத்துல பகவான் யோகிராம் சொன்னார், ஒன்லி இந்த பிச்சைக்காரனுடைய ஒரு சின்ன பகுதி தான் உங்களுக்கு தெரியும். இந்த பிச்சைக்காரனுடைய பெரும்பகுதி வேலை உங்களுக்கு தெரியாமலே நடக்கிறது. யோகினுடைய ஒரு சின்ன பாட்டு தான் நீங்கள் தெரிய முடியும். இவருடைய பெரிய பாட்டு உங்களுக்கு தெரியாது. இந்த பிச்சைக்காரக்காண்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது இப்போ நமக்கு தெரியுது. இந்த பிரபஞ்சத்தை இன்னும் ஆர்டர் வைக்க ட்ரை பண்ணுறோம். இந்த காஸ்மோஸ் நல்லா இருக்குன்னா, இந்த உலகம் நல்லா, நம்ம இந்த குழந்தைகளுக்கு நிரஞ்சனுக்கு நான் ஒரு பியூட்டிஃபுல் இடத்தை கொடுத்துட்டு போனேன். நிரஞ்சன் வாழ்றதுக்கு ஒரு நல்ல பூமி, நல்ல காற்று, நிறைய தண்ணீர், ஒரு அழகான பூமி அவன்கிட்ட தந்து போகணும். அவன்கிட்ட கொண்டுட்டு 100 சென்டிமீட்டர் பேர் தண்ணி 12 அடி ஏறக்கூடிய ஊரை கூட்டு போனா அது நல்லா இருக்கும் நிரஞ்சன். அப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல் இடத்தை கொடுத்துட்டு விடைபெறணும் நம்ம ஜென்ரேஷன். அப்போ அதை செய்ய நான் என்ன செய்யணும்? நமக்கு இருக்கிற ஒரே விஷயம் எனக்கு யோகி தான். யோகி நாமத்தை சொன்னால் அவர் இன்னும் நல்லா பண்ணீங்க. இந்த நாமா எப்படி சரி பண்ணும்? ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு டவுட், அதை போய் கிளியர் பண்ண முடியும். நாமாங்கிறது என்ன சார்? இட்ஸ் அ வைப்ரேஷன். நீ இப்போ ஒரு குழம்பு ஒரு கலத்துக்கு போட்டால் எவ்வளவு வேவ்ஸ் போகுது பார்த்துருக்கீங்களா? ரவுண்ட் வேவ்ஸ். ஒரு பீஸ்ஃபுல் ஒரு சின்ன ஸ்டோனத்துக்கு போட்டால் எவ்வளவு வேவ்ஸ் போகுது. அப்போ இந்த காஸ்மோஸ் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா அப்படி சேன் பண்ணும்போது நம்மள்ட்ட இருந்து சம் வேவ்ஸ் ஆர் போயிடும். அப்போ லேக்ஸ் க்ரோஸ் கணக்கில் நம்ம சொல்லும்போது இந்த வேவ்ஸ் என்ன வருது? வேர்ல்டு முழுக்க இந்த வேவ்ஸ் பரவும். அப்போ இந்த வேவ்ஸ் என்ன பண்ணுது? இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் இந்த வேவை வச்சு சாமி சரி பண்ணுறாரு. இஸ் பேலன்சிங் திஸ் யூனிவர்ஸ் வித் திஸ் நாமா சாண்டிங். அதை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இந்த யோகிராம் சரத்குமார் வந்து பகவான் கொடுத்த ஃப்ரெஷ் இது. சாமி சொன்னார், ராமநாமா இஸ் தேர். இது ஆனால் இதுக்குள்ள எல்லாமே இருக்கு. நீ யோகிராம் நல்லா பார்த்தா அதில் ராம் இருக்கு, அதில் ஓம் இருக்கு, அதில் குமார் இருக்குது, சிவா இருக்காங்க, ஜெய குரு ராயா,
தெலுங்கு இருக்கு, ராயான்னு தெலுங்கு வேர்ட் ராஜா, கிருஷ்ணதேவராயா, அந்த ராயா இருக்கு. அப்போ பகவான் எல்லாத்தையும் ஒரு 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 பேக்கேஜ் வச்சு கொடுக்குறாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு அஷ்யூர் பண்ண ஒரு நாமம் உண்டு சார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. 3 times யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்கு ஜெயத்தை குருவாய் ராஜன் தருகிறேன். He promised. நம்ம ரூபா இருக்குல்ல, promise to pay the bearer this much of business. ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னர் சைன் பண்றாரு. அது மாதிரி இந்த நாமால யோகியுடைய சிக்னேச்சர் இருக்குது. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. யாரெல்லாம் சொல்றீங்களோ உங்களுக்குலாம் ஐ வில் கிவ் தி விக்டரி. எல்லாம் விக்டரினா இது ஆல் ரவுண்ட். உலகெல்லாம் ஜெயிப்பீங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் ஜெயிப்பீங்க, ஒரு நல்ல மனுஷனாகுங்க. சரி, சக மனிதர்கள்லாம் உங்களை நேசிப்பாங்க, உங்களை தேடுவாங்க. அப்படி ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஒப்பி தருவாங்க. அதனால் குழந்தைகளுக்குலாம் சொல்கிறேன், எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா என்னுடைய சின்ன வயசு என் பொண்ணை பார்த்தமா இருக்குது. அதனால் நீங்களாம் நிறைய நாம சொல்லணும். அட்லீஸ்ட் 10 minutes யூ சிட். என்ன நிறைஞ்சு யூ கண்டினியூ நிறைஞ்சு, டோன்ட் வரிய கூடாது. யூ கண்டினியூ யுவர் விஷன். அப்படியே உட்காரு, 10 minutes உட்காரு. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு. நீங்கள் 10 minutes ஜெட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் லைஃப்பில் பிஸியாக இருப்பாங்க, இவங்க ஏகப்பட்ட மண்டேடி உண்டு, டென்ஷனில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் விட்டுருங்க, நமக்கு ஒரு டென்ஷன் இல்லை. அவங்க நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, நல்லா ட்ரெஸ் தராங்க, ஓகே. நீங்கள் பாட்டு உட்காந்து 10 minutes இந்த வேர்ல்டுக்காண்டி சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வேர்ல்டுக்காண்டி நீங்கள் சொல்லுங்கள், சுவாமி வில் டேக் கேர். இந்த அடுத்த ஜென்ரேஷன் என்ன யூடியூப், நான் அடுத்த ஜென்ரேஷன் தான் சொல்கிறேன். அப்பாலாம் பிஸியாக இருப்பாங்க, காலேஜ் ஒர்க்கு, அம்மா அப்பாவை கிச்சனில் பிஸியாக இருப்பாங்க, முடியாது. யூ ஆர் ஃப்ரீ. நீ ஒரு 10 minutes டெய்லி அதனால் நாம சொல்லணும். அது நீங்கள் உங்களுக்காக இல்லை, அது வந்து இந்த வேர்ல்டு நல்லா இருக்கணும், இந்த பூமி நல்லா இருக்கணும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். அதுக்காக நான் 10 minutes நாம சொல்கிறேன். சொல்லி ஒரு 10 minutes ஒன்று இந்த மொபைலில் 10 minutes அலாம் வைங்க. உங்களுக்கு சொல்லி விடுமா, அதில் டைமர் இருக்கு, ஒரு 10 minutes போட்டு விடுங்க. அப்படினாலும் அப்படி தான் அது கீங் கத்து, ஓகே டக், இப்போ முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து கவுண்டியாக அப்படி இருக்கணும். 10 minutes நாம சொன்னால் 108 ஷுர். ஜஸ்ட் மொபைலில் ஒரு 10 minutes டைமர் வச்சு நீங்கள் வாட்டு உட்காந்து கண்ணை பற்றி அழகாக சொல்லுங்கள். அது கூப்பிடும். அப்போ அதை ஆஃப் பண்ணி 10 minutes முடிச்சு பாருங்க, ஓகே நான் சிம்பிள். இதை செய்ய ஆரம்பிங்க, இந்த நாமும் சொல்ல ஆரம்பிங்க. The change you will feel, the change will come. ஒரு 1 year இப்படி சொல்லி நீ எங்கே கேட்க வேண்டாம், நீனே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த எஃபெக்டை யூ வில் ஃபீல். சுவாமி அந்த சேஞ்ச் உனக்குள்ளேயும் கொண்டு வருவார், வெளியேயும் கொண்டு வருவார். இது இப்போ நீட் ஆஃப் தி ஆவர். இதை நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம அடுத்த ஜென்ரேஷனை இதில் நம்ம கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா நம்ம விட்டுட்டு போகிற உலகம் நம்ம இருந்த விட இன்னும் மோசமாயிடுச்சு. நம்ம பிறந்த போது இந்த உலகம் இப்போ இல்லை. நமக்கு உலகத்தை விட நம்ம தலைமுறை விடைபெறும் போது ஒரு மோசமான உலகத்தை தான் அந்த பிள்ளைகளை கொடுத்துட்டு போகணும். நம்ம சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த பாருங்க, இப்போ 12 அடிக்கு தண்ணி வந்து அவங்க சொத்து தண்ணி கட்டியில் போயிடும். ஒரே நாள் நீங்கள் ரோட்டுக்கு வந்துருக்கீங்க. இப்போ எங்கள் ஊரில் பஜாரில் கடைகளுக்குள்ளே தண்ணி போய் எல்லா சரக்கும் 6 hours தண்ணிக்குள்ள இருக்குது சார். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், ஒரு லெதர் கடையில் பார்க்குறோம், ஒரு 1000 சப்பல் வெளியே கிடக்கு. அதுக்கப்புறம் அரிசி கடையில் ஒரு 1000 பேக் ரைஸ் வெளியே இருக்குது சார். என்டையர் தண்ணீருக்குள்ளே அந்த ஷாப்ஸ் எல்லாம் போனோம்னா என்டையர் ப்ராடக்ட்ஸ் அவுட். என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் பேசினா கிரவுண்ட் ஃப்ளோர் வாட்டர், வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் ஆகிட்டாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் டிவியை மட்டும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவனால முடிஞ்சு டிவியை மட்டும் காப்பாற்ற, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிவி காப்பாற்ற விட்டுட்டு போயிட்டாங்க. ஃப்ரிட்ஜ் அவுட். சீரியலில் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சு மேலே என்ன நாங்கள் டிவியை தூக்கிட்டு வந்தோம். டிவியை தூக்கிட்டு வந்தாங்க, மீதி எல்லாம் அவுட்டு. ஃப்ரிட்ஜ் அவுட்டு, வாஷிங் மிஷின், அது இது கிரவுண்ட் ஃப்ளோர். அவ்வளோ 12 hours அந்த வாட்டர் நின்று அப்போ என்னத்துக்காக? ஆல் வேஸ்ட். ஹோல் லைஃப் வாஷ்ட். அது ஒரு சின்ன கடை வச்சுருக்கோம், என்னதுக்காகும்? அவனுடைய என்டையர் ப்ராடக்ட்ஸ் அவுட். அவன் திருப்பி he cannot begin from the zero. அப்போ நீங்கள் லைஃபுக்கு வந்து there is no guarantee. ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி ஒரு ஒரு 1 day அவன் லைஃபே மாற்றி போட்டுருவான். லைஃப் யூ கோ யூ கம் டு த ஸ்ட்ரீட்ஸ். இது இன்னைக்கு இருக்கிற ஒரு பொசிஷன். வேர்ல்டு முழுக்க இந்த கிரைசிஸ் இருக்கு. இப்போ ஒரு சின்ன வார் சார், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடந்த வாரம் வச்சுக்க. யூரோப் முழுக்க பார்த்தீங்கன்னா என் டாக்டர் சொல்கிறேன், இப்போ முன்மெல்லாம் எனக்கு ஜெர்மனி போனால் 11 hours அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் டைம் போட்டுருவான். ஒரு செகண்ட் இப்போ கேட்குற ஜெர்மனியில் ட்ரெயின்ஸ் எல்லாம் வரவே மாட்டேங்குது. 5 ட்ரெயின் ஒரு இடத்துல 3 ட்ரெயின். இப்போ நம்ம ஊரை விட கேவலமாக போச்சுன்னாங்க. ஏன்னா உக்ரைன் வார்னால யூரோப்புக்குள்ள பெட்ரோல் சப்ளை நின்று போச்சு, நேச்சுரல் கேஸ் நின்று போச்சு. யூரோப்புக்குள்ள இப்போ பெட்ரோல் டபுள் தி ரேட் ஆகிடுச்சு. அவங்களால முந்தைய மாதிரி சர்வீஸ் கொடுக்க முடியல என்டையர் யூரோப். இதுக்கிட்ட இது வேற ஆரம்பிச்சு, இந்த காசா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சா இது அடிஷ்னல் பாடி. அப்போ டோட்டலாக வேர்ல்டில் எங்கேயாவது ஒரு கலாட்டா நடந்துச்சுன்னா உலகம் முழுக்க அதனுடைய எஃபெக்ட். இது இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு. இன்னைக்கு வந்து நம்ம குளோபலைசேஷனில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. வேர்ல்டு இஸ் யுனைடெட்னால ஒரு இடத்துல அடிச்சாத இன்னொரு இடத்துலையும் பாதிக்குது. பிஸ்னஸ் அவுட் ஆகுது, எல்லாம் சிக்கலாகுது, பெரிய கிரைசிஸ் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது? இறைவனை நீங்கள் காலை பிடிக்க வர வழியே இல்லை. இந்த
உலகத்துக்கு தீர்வு யாரா? இறையாற்றல் தான். கடவுளை கெட்டியா பிடிச்சால் மட்டும்தான் நம்ம இருந்து தப்பிக்க முடியும். அதர்வைஸ் இப்போ எங்கள் ஊர் வெள்ளம், என் வீட்டில் தண்ணி வந்து எங்களை மட்டும் சுவாமி விருதுநகர்லேயே இறக்கி விட்டார். சாமி என்ன பண்ணுறாரு? வெள்ளத்தை தடுக்க முடியல, விசிறி சங்கரை காப்பாற்றணும்னு முடிவு விட்டார். எங்களை விருதுநகர்லேயே இறக்கி மதுரையில் போய் 6 நாள் பார்த்து எங்கள் ஊரே நான் டிவியில் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் வெள்ளம் போகிறது நான் டிவியில் எடுத்து பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் போட்டால் 4 நாளாக ஒரு ஃபோன் வேலை செய்யலை. நான் 4 days நோ கரண்ட், நோ நத்திங். கரண்ட் நான் 6th day நான் கார் எடுத்து போய் என் வீட்டை போய் பார்த்துக்கிறேன். ஆனால் பகவான் என்ன கேட்டதுன்னா அது வேற மிராக்கிள். எங்கள் வீட்டில் ஒரு ஃபீட் தண்ணி கூட போயிடுச்சு. எங்கள் வீடு 5 அடிக்கு மேலே 5 feet ஹைட்டு. மொதல் படியில் தண்ணி வந்தால் எங்கள் டிரைவர் போய் கார்லாம் எடுத்தான். என் கார் 2 வீலர்லாம் எடுத்து அவன் ஒரு மேலான இடத்துல கொண்டு விட்டுட்டான். விட்டு அவன் உடனே வீடியோ எடுத்து எல்லாமே வீடியோ எடுத்தேன். உடனே வீடியோ எனக்கு ஷேர் பண்ணிட்டான். என் வீட்டில் எவ்வளோ மழை வந்துருக்குன்னு நான் சென்னையிலேருந்து ட்ரெயினில் பார்க்க எவ்வளோ தண்ணி வந்துருக்கா. ஒரு அடுத்த ஒரு 3 hours செய்யும் அண்ணன் அடுத்த ஃபோட்டோ எடுக்கிறான். இப்போ 3 படி தண்ணிக்குள்ளே போயிட்டு 3 feet 3rd ஸ்டெப் இம்மாடிச்சுட்டு அது 9 o'clock பொசிஷன் எல்லாம் த்ரூ வீடியோ ஷேரிங் தான். தேங்க்யூ. அதுக்கப்புறம் அண்ணன் காணாம போயிட்டேன். ஏன்னா அங்கே கரண்ட் கிடையாது. அப்புறம் இவங்க ஊரில் அப்புறம் பில்டிங் முங்கிச்சா இல்லையா ஒன்றும் தெரியாது. 3 நாள் கழிச்சா எங்களை வீடுலாம் இருக்குது. என்ன நடந்துருக்குன்னா எங்கள் இதில் அப்படியே ரைஸ் ஆகிருக்கு சார். 5வது அடி பேர் தான் யோகினுடைய ஆலயம் இருக்குங்க. யோகிராஜ் பஜன் வந்து நான் சொல்லிட்டு கரெக்டாக அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டப்புறம் அந்த குளம் அப்படியே உடையுது. ஆப்போசிட் சைடு எல்லா தண்ணியும் 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 feet சேர்ந்து அப்புறம் 4, 3, 2, 1 நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கறது நோ வாட்டர். எல்லாமே வழிஞ்சிச்சு. இங்கே யோகினுடைய ஆலயம் இருக்குது. அது 5 feet ஹைட். கரெக்டாக அந்த 5, அதாவது அந்த பகவானுடைய பாதம் வர அந்த 5 feet வரை கொஞ்சம் தண்ணி அப்படி அலையடிச்சிருக்கு. அது முடிஞ்ச உடனே நேச்சுரலாக எங்கள் வீட்டு குளம் பெருகி தண்ணீர் உள்ள வரும். அப்போ டப்புன்னு அந்த குளம் உடையுது, தண்ணீர். அப்போ இயற்கை, அப்போ யோகி காப்பாற்றுறாரு. யோகி காப்பாற்றுறாரு. நீங்கள் பகவானை பிடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய கெலாமிட்டி வந்தாலும் உங்களை காப்பாற்ற அது நம்ம சேர்ந்தலாம். நம்ம மட்டும் காப்பாற்றினா போதாது, எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்கு நாங்கள் அன்றைக்கி ஒரு ப்ரேயர் வச்சோம். அன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அன்றைக்கி மண்டே வர ரெயின், டியூஸ்டே ரெயின் உண்டுன்னு ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏர் வெதர் ரிப்போர்ட் படி நெக்ஸ்ட் டே ரெயின். இஃப் தி நெக்ஸ்ட் டே ரெயின் கம்ஸ் தி என்டையர் திருநெல்வேலி and Thoothukudi will be smashed. அப்போ நாங்கள் 9 o'clock we are conducting a Google Meet prayer. 3 districts out. Other district people are praying. We are praying to Yogi Ram Sukumar. 9 மணிக்கு prayer. 9 மணிக்கு அப்புறம் no rain in Thoothukudi and Tamil. Totally stopped. Thanks to Yogi Ram Sukumar. We have that strong belief. We all prayed in from Madurai. I am praying all some 32 people assembled on Google Meet. Only 32 people. we prayed for them. Some people, 20 people from our south, all are in immersing. We are praying. Bhagavan stopped the rain. Somehow we restored Tirunelveli and Thoothukudi. அப்போ யோகிட்ட அந்த பவர் இருக்கு சார், காஸ்மிக் பவர் இருக்கு. அப்போ நம்ம பகவானை வேண்டினால் வேண்டியவர்களையும் காப்பாற்றுவார், வேண்டாத ஆட்களையும் சேர்த்து காப்பாற்றுவார். நமக்காண்டி நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மாமழை. அது மாதிரி பகவான் யோகிராம் சுக்குமார் நம்ம கொஞ்சம் பேர் பக்தி பண்ணா போதும், நம்ம கொஞ்சம் பேருக்காக இந்த பூமியை சுவாமி நல்லா வைப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுதா சிவகுமார் வாழ்க, அந்த பிள்ளைங்க அவங்க சுகானாவுடைய ஃபேமிலி வாழ்க, நீங்கள் ரவிச்சந்திரன் வாழ்க, எங்களுடைய சுனிதா மேம் வாழ்க, எல்லோரும் வாழ்க. எல்லாத்துக்குமே சுப்பிரமணியம் சங்கரி குமாரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஜனனி வந்து ஹைதராபாத்தில் ஜாயின் பண்ண, ஹைதராபாத் வந்திருக்க மாட்டேன். தேங்க்ஸ் டு ஜனனி. அதனால நம்ம ஒரு யோகி ஃபேமிலியாக இருப்போம். நிறைய நாம சொல்லுவோம். நீங்களும் கொஞ்சம் நெருங்கி வாங்க. 2-3 ஃபேமிலிஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 months நீங்கள் ஒரு வீட்டில் மாற்றி மீட் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு கெட் டுகெதர் வைங்க. ஒரு 1 hour கொஞ்சம் நாமா சொல்லுங்கள். பகவானை பற்றி சில புக்ஸ் வாசிங்க. அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஹைதராபாத்தை பகவான் வில் டேக் கேர். இதா மாதிரி யூஎஸ் போயிடுவாங்க. நம்ம ஹைதராபாத் வி ஷுட் டேக் கேர். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து எவ்ரி மந்த் ஒரு சண்டே யூ ப்ளீஸ் ஆல் மீட் 3 families 2 families ஸ்பான்சர். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் சண்டே எங்கள் வீடு. ஒரு சண்டே வச்சுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 1 Sunday. ட்ரை டு எவ்ரி மந்த் 1 Sunday. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிளான் வேணும். உங்களுக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்டு ஒரு ஹவுஸ் போகும். ஜஸ்ட் 1 hour ஈவினிங் போங்க, கம்ஃபர்டபுளாக போங்க. ஒரு 5 o'clock போங்க. ஒரு டீ பிஸ்கட்ஸ் அது ஒரு சாமிக்கு வச்சுட்டு நம்மளால் அது பிரசாதமாக சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour ஒரு half an hour யோகி நாமா, அப்புறம் 2-3 songs பாடலாம். அப்புறம் ஏதாவது யோகி புக்ஸ் எதாவது இருந்தால் ஒருத்தர் ரீட் பண்ணலாம். ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஒரு டாக் கொடுக்கலாம். ஒரு இடத்துல யோகி பற்றி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்குள்ள நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். தயவு நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு சண்டே மீட் பண்ணி யோகி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா த என்டையர் ஹைதராபாத் யோகி வில் டேக் கேர். எப்படி சுனிதா அம்மா வேற அங்கே இருக்காங்க, அவங்களுக்காண்டி ஒரு பாப்பா பார்த்துக்குவாரு. நீங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது பகவானுடைய கிரேஸ், நீங்கள் எங்கெல்லாம் கொஞ்சம் யோகி நாமா சாண்ட் பண்ணி தேர் த கிரேஸ் வில்.
அது வரும். எனவே எல்லோரும் நாம் வந்து நம்ம வாழும் இடத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நமக்கு ஜாப் கொடுத்த இடம், நமக்கு லைஃப் கொடுத்த இடம், அந்த இடம் நல்லா இருக்கும். அந்த இடத்துக்காக நம்ம ப்ரே பண்ணணும். அந்த இடத்துல நம்ம வந்து நல்ல வைப்ரேஷன்ஸ் கொண்டு அந்த இடத்துல ஒரு டிவைன் வைப்ரேஷன்ஸ் நம்ம கொண்டுறோம். தொடர்ந்து அந்த உலகம் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த பணியில் என்னுடைய ஹைதராபாத் அன்பர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும் என சொல்லி அனைவருக்கும் நன்றி. யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். தேங்க்யூ. அர்ச்சனை ஆரத்தி இந்த உதிரிப்பு பற்றி சொல்லமான கட் பண்ணி